எதுக்காக மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும் மித்ரா? மனிஷா என்ன லவ் பண்ணிருக்கா. எனக்காக இவ்வளோ நாள் அவ வெயிட் பண்ணா. ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்திருக்கா. லக்கியவும் பொறுப்பை பார்த்துக்கிறான். அப்படிப்பட்ட அவளுக்கு நான் என்ன கொடுத்தாலும் கம்மியாக தான் இருக்கும். அதனால்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க மித்ரா. மனிஷா செஞ்ச தியாகத்துக்கு சரியான பரிசு கொடுத்திருக்க. ஆல்ரெடி சீட் பண்ணி இறந்து போயிட்டான்னு மித்ராக்கு லக்ஷ்மி மேல நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப அவ இறந்து போல உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். மித்ரா லக்ஷ்மிய என்னைக்கும் மன்னிக்க மாட்டான். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் மனிஷா. சம்யுக்தா மாதிரி இருக்கிறது தான் லக்ஷ்மிக்கு சேஃப். சம்யுக்தாவா இருந்து அவளால கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீயும் சேஃப். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறம் நானும் சேஃப். இந்த கல்யாணம் எல்லாருக்கும் சேஃப் தான் ஆண்டி. ஆனா அந்த லக்ஷ்மிய தவிர. அவ மித்ராவோட ஜாதகத்தை மாத்துறதுக்காக பிறந்தவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இப்போ அவளோட ஜாதகமே மாறி போயிடுச்சு. இப்ப அவளோட முகம் வாடி போயிருக்கும். அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஆண்டி. என்ன லக்ஷ்மி, உனக்கு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லையா? உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இது புரியுதா இல்லையா? இப்போ நீ அமைதியா தான் இருக்க போறியா? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? செய்யறதுக்கு என்ன இருக்கு? நீ யாருங்கிறத மித்ரா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டலாம்ல. எப்படி என்னால சொல்ல முடியும்? சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும்ல அத்தை. மனிஷா கிட்ட இருக்கிற ஆதாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அவ்வளவுதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். லக்ஷ்மி, உனக்காக நான் ஜெயிலுக்கு இல்ல, நரகத்துக்கு கூட போவேன். அக்கா, அத்தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க பேச்ச ஒரு தடவை கேளுங்க. அவ கேட்க மாட்டா ஜானு. அவ கேட்கவே மாட்டா. ஏன்னா அவ பிடிவாதக்காரி இல்ல. அவ ஏன் கேட்க போறா? சரி, இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இனி நான் அதை பத்தி மித்ரா கிட்ட பேசிய முடிவெடுத்துக்கிறேன். மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நானே சொல்றேன். என்னன்னு சொல்ல போறீங்க அத்தை? எதுக்கு நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவரு கேட்டாருன்னா அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம வீட்டுல இருக்கிறது வேற யாரோ கிடையாது, உன் மனைவி லக்ஷ்மி தான். இவ்ளோ நல்ல சம்யுக்தா மாதிரி நடிச்சு உன்னை சீட் பண்ணிட்டான்னு சொல்ல போறீங்களா? ஆல்ரெடி நான் துரோகம் செஞ்சிட்டேன்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த துரோகத்தோட இன்னொரு துரோகத்தையும் சேர்க்க போறீங்களா? அப்படி இல்லைன்னா மனிஷா கெட்டவன் அவருக்கு புரிய வச்சு அவளை
கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? மனிஷா, கெட்டவன்னு மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும் அத்தை. இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? மே ஐ கம் இன் மேடம்? கம் ஜுன்னு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு மிஸ் சொன்னாங்க மேடம். எஸ் ஜுன்னு, இந்த ஃபார்ம்ல உன்னோட பர்த் டீடைல்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. இல்லையே மேடம், நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? லக்ஷ்மி மேடம். ஃபாதர் நேம்? பதில் சொல்லு ஜுன்னு. உன் ஃபாதரோட பேர் என்ன? எதுக்கு உன்னோட ஃபாதர் நேம் இதுல எழுதல? ஓகே, உன் அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லு. 99. ஹலோ, நீங்க ஜுன்னுவோட அம்மா லக்ஷ்மி தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நான் ஜுன்னு ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேங்க. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க இப்ப அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு வரணும் மேடம். எதுக்கு மேடம்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஓகே மேடம், இப்பவே நான் கிளம்பி வரேன். ஓகே மேடம். ஜுன்னு, கோ டு தி கிளாஸ். ஓகே மேடம். என்னாச்சு லக்ஷ்மி? யார் கால் பண்ணாங்க? ஜுன்னுவோட ஸ்கூல் பிரின்சிபல் ஃபோன் பண்ணாங்க அர்ஜுன். என்ன அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து எனக்கு எப்பவும் கால் வந்ததே இல்ல. இப்ப எதுக்காக என்ன வர சொல்லிருக்காங்க? ஜுன்னு மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இங்க பாரு லக்ஷ்மி, டென்ஷன் ஆகாத. ஜுன்னு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். படிப்புலையும் விளையாட்டுலையும் ஒழுக்கத்திலையும் எல்லாத்துலயும் பெஸ்ட் தான். அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அப்போ எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிருக்காங்க? என்ன விஷயம்னு சொல்லலையா? இல்ல, சொல்லல அர்ஜுன். அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க. சரி வா, போய் என்னன்னு பாப்போம். ம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜுன்னுவோட மதருக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க.